السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. بسم الله الرحمن الرحيم. عن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يتمنى أحدكم الموت لضر أصابه فإن كان لا بد فاعلا فليقل اللهم أحيني ما كانت الحياة خيرا لي وتوفني إذا كانت الوفاة خيرا لي. رواه البخاري ومسلم. سيدنا அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார், லா யதமன்னா அஹதுக்குமுல் மௌத லிதுர்ரின் அஸாபஹு. எந்த ஒரு மனிதனும் உங்களில் தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீங்கின் காரணத்தினால், ஒரு இடையூறின் காரணத்தினால் மரணத்தை ஆதரவு வைக்க வேண்டாம். தனக்கு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தை நினைத்து இப்படியெல்லாம் இருந்து கொண்டு கஷ்டப்படுவதை விட இறந்து போய் விடுவது மேல் என்று சொல்லி தனக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை மனதில் கொண்டு மரணத்தை ஆதரவு வைக்க வேண்டாம். ஃபைன் கான லா புத்த ஃபாயிலன், அப்படியே உங்களுடைய மனம் அந்த அளவிற்கு வெறுப்புக்குள்ளாகி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள். மௌத்து வரமாட்டேங்குது அப்படிலாம் சொல்ல வேணாம், நீங்கள் இப்படி சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துஆவை போன்ற ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம அஹ்யீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரல் லீ. யா அல்லாஹ், இனிமேலும் நான் வாழ்வதுதான் எனக்கு நல்லது என்று நீ நினைத்தால் என்னை நீ வாழ வைப்பாயாக. வத்தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரல் லீ. ஆனால் நான் வாழ்வதை விட நான் இறந்து போவதே மேல் என்று நீ நினைப்பாயானால் எனக்கு மரணத்தை கொடுப்பாயா என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மற்ற மனிதர்களுக்கும் முஸ்லிம்களான அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்ட நமக்கு மத்தியில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்களெல்லாம் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம், என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம். ஆனால் நம்மை போன்றவர்களெல்லாம் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் சில நேரங்களிலே நமக்கு முன்பாக பாடப்படக்கூடிய சில பாடல்கள், அந்த பாடல்களை நாம் அறியாமலே நாம் முணுமுணுப்போம். ஆனால் அதில் ஷிர்க் இருக்கும், அதில் இணை வைத்தல் இருக்கும், இறைவனை மறுக்கக்கூடிய தன்மை இருக்கும். சில நேரங்களில் அவன் படிக்கக்கூடிய பாடல் இறைவனை விட தன் காதலியை உயர்த்தி பாடக்கூடிய, எல்லாமே போலி தான், நடிப்புக்காக உள்ளது தான். ஆனால் அவன் படிக்கக்கூடிய அந்த பாடலை எப்படி இருக்குன்னா இறைவனை விட தன் காதலியை உயர்த்தி படிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அதை நம்ம என்ன செய்வோம், நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி வாயை வச்சு முன்னுக்கிட்டே இருப்போம். ஷிர்க் வரும். ஆயுத பூஜை, இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம முஸ்லீம்களிலும் கூட வீடு கட்டுவதற்காக வேண்டி தயார் செய்யும்போது அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, பூஜை நடத்துவாங்க. சில நேரங்களில் அந்த நிலப்படி அமைக்கிறதுக்காக வேண்டி, வேறு எதுக்காக வேண்டி இல்லை, நம்ம செய்யலை, அவங்க தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு அதை நிறுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் நம்ம வீடு, அதை நிறுத்திட்டு நம்ம செய்யணும். அதுக்கு வேண்டிய ஒரு வருமானம் தானே, அதை வேண்டாம் நான் கொடுத்துருங்க, இப்படி செய்யலாம். ஆயுத பூஜை, அதாவது அவர்களுடைய கொள்கையை பொறுத்தவரை என்னன்னு சொன்னால் செய்யும் தொழிலே தெய்வம், அதுதான் அவங்களுடைய கொள்கை. இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது, இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரியான இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. தனக்கு பிடித்தமான ஒரு நடிகரை
பார்க்க போகிறோங்கிற நிலையில் முக்காடு போட்ட ஒரு பெண்மணி பேசுது, எங்கள் கடவுளை பார்க்க வந்தோம் அப்படின்னு. என் கடவுளை, என்னுடைய இறைவனை பார்க்கறதுக்காக என்னுடைய 2 வயசு பிள்ளையை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்போவே முடிஞ்சு போச்சு, இணை வைத்து ஷிர்க் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் முக்காடு போட்டா என்ன, முக்காடு போராட்டியா என்ன, முடிஞ்சு போச்சு. களிமா சொல்லாமல் முஸ்லீம் இல்லை. இது மாதிரி நம்ம சொல்கிறது இணை வைத்தல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னை அறியாமலே பேசக்கூடிய எவ்வளோ கொடுமையான வார்த்தை, எவ்வளோ மோசமான வார்த்தை. ஒரு மனிதனுக்கு பயங்கரமான ஒரு விபத்து ஏற்படுகிறது. உயிர் மட்டும்தான் மிச்சது, எல்லா உறுப்பும் என்ன செஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, எல்லா உறுப்பும் போச்சு. இந்த ஆபத்து எவ்வளோ பயங்கரமானது. இதை விட பயங்கரமான ஆபத்து நம்முடைய ஈமானுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து. நம்முடைய ஈமானுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்க, ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சிதைந்து விட்ட ஒரு விபத்தை விட மோசமானது. ஏன் சொன்னால், ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் ஈமானோடு தான் வாழணும், ஈமான் இல்லாமல் வாழக்கூடாது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹதீத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஒரு தீங்கு உனக்கு ஏற்படுகிறது என்பதற்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்படுறனே, நான் தான் ஏன்னா உயிரோடு இருக்கணும் தெரியலையே, நான் மூத்தா போயிட்டாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. இறந்து போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டாம். இறைவனிடத்தில் அப்படி கேட்க வேண்டாம். அப்படியே ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருகிறது என்றால், இறைவா நான் வாழ்வது தான் நல்லது என்று நினைத்தால் என்னை வாழ வைப்பாயா, நான் இறப்பது எனக்கு நல்லது என்று நீ நினைத்தால் என்னை இறக்க வைப்பாயா என்று அல்லாஹ்ட்ட இஷ்டத்தை கொடுத்துருங்க. காரணம் என்ன தெரியுமா, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் புலம்புனாலும் நடக்க போகிறது தான் நடக்கும். ஏதாவது நிறுத்திட முடியுமா? அல்லாஹ் என்ன விதியாக்கினானோ அதுதான் நடந்தே தீரும். 1000 வார்த்தைகளை சொன்னாலும், 1000 மனிதர்களை பிடித்தாலும், 1000மாக நம்முடைய சிந்தனையிலே ஓடவிட்டாலும், இரவு முழுவதும் அமர்ந்து நாம் அழுது கொண்டிருந்தாலும் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே நடக்காது. அதனால் அல்லாஹ்ட்ட பாரத்தை போடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துவாவை நமக்கு சொல்லி தந்தாங்க. நிறைய துவாக்களை பாட மாட்டோம். நம்ம தனியாக தமிழ் துவாக்களை செய்கிறதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துவாயை மஸ்தூரா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய பொன்னான நாவினால் உதிர்க்கப்பட்ட அந்த துவாக்களை நம்ம மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த துவாவை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துவாவை சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லனா தீனனா அல்லதி ஹுவ இஸ்மத்து உமூரினா வ அஸ்லிஹ் லனா துன்யானா அல்லதி ஃபீஹா மஆஷுனா வ அஸ்லிஹ் லனா ஆখিরাতাனா அல்லதி இலைஹா மஆதுனா வஜஅலில் ஹயாத ஸியாதத்தன் லனா ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லனா மின் குல்லி ஷர். அழகான துவா. இம்மை மறுமையினுடைய வாழ்க்கை அனைத்துக்குமான அற்புதமான ஒரு துவா. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஸ்லிஹ் லனா, எங்களுக்கு சீர்படுத்துவாயா, சரிபடுத்துவாயா, தீனனா அல்லதி ஹுவ இஸ்மத்து உமூரினா, எங்கள் காரியங்கள் அனைத்தும் எதிலே பொதிந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட எங்களுடைய தீனை, எங்களுடைய மார்க்கத்தை நீ எனக்கு சரிபடுத்துவாயா. ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்ல, நம்ம என்ன பேசுகிறோம் தெரியாமல் கண்டதையும் உளர்றாங்க பற்றியெல்லாம் ஈமானுக்கு மாற்றமா, அதெல்லாம் இதில் சரியிருக்கும். இறைவா என்னுடைய அனைத்து காரியங்களும் எதிலே பொதிந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட என்னுடைய தீனை நீ சரிபடுத்துவாயா. வாஸ்லிஹ் லனா துன்யானா அல்லதி ஃபீஹா மஆஷுனா, நான் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அந்த வாழ்க்கையை எந்த உலகத்தில் நீ வைத்திருக்கிறாயோ அப்படிப்பட்ட துன்யாவை எனக்கு சீர்படுத்துவாயா. கடன் தொல்லை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், குடும்ப பிரச்சனை இல்லாமல், உடல்நல குறைவு இல்லாமல் எல்லா விஷயத்திலிருந்தும் என்னை சீர்படுத்துவாயா. வாஸ்லிஹ் லனா ஆখিরাতাனா அல்லதி இலைஹா மஆதுனா, இறைவா ஆখিরাতাனா அல்லதி இலைஹா மஆதுனா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை முடித்துக்கொண்டு எங்கே நாங்கள் மீளப் போகிறோமோ அப்படிப்பட்ட ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை எங்களுக்கு சீர்படுத்துவாயா. இந்த ஹதீஸுக்கு தோதுவான அழகான அடுத்த பகுதி வருது பாருங்க. வஜஅலில் ஹயாத ஸியாதத்தன் லனா ஃபீ குல்லி கைர், உலகத்தில் நீ தரக்கூடிய
அனைத்து நன்மைகள் விஷயத்திலேயும் இந்த உலக வாழ்க்கை எனக்கு நீ அதிகப்படுத்துவாயா? இந்த உலக வாழ்க்கையில் நீ என்னென்ன ஹைரை நீ வச்சிருக்கிறியோ அந்த ஹைரிலெல்லாம் எனக்கு பரக்கத் செய்வாயா? அந்த நன்மைகளில் நீ அதிகப்படுத்துவாயா? வஜஅலில் மௌத ராஹத்தல் லனா மின் குல்லி ஷர். என்னதான் எல்லா செல்வாக்கும் செல்வங்களையும் பெற்று அமோகமான வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போய் தான் ஆகணும். இந்த உலகத்தை விட்டு எல்லாத்தையும் விடை பெற்று கொண்டு போய் தான் ஆகணும். சுற்றி நிற்கிற பிள்ளைங்கள்லாம் கண்ணிலேருந்து கண்ணீர் பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கறதுக்கு நம்மளால் தாங்க முடியாது. சரி, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம், இந்த பிள்ளை இவ்வளோ கவலைப்படுது என் பிள்ளை அப்படின்னு நம்ம நினைப்போம். முடியுமா? எப்படியும் எல்லோருக்கும் விடை கொடுத்து விட்டு ஒரு நாள் நம்ம போய் தான் ஆகணும். அதுதான் நபி அவர்கள் துவா செய்கிறாங்க, வஜஅலில் மௌத ராஹத்தல் லனா மின் குல்லி ஷர். இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நான் முடித்து கொண்டு நான் பயணமாகும் அந்த மரண நேரத்தை எனக்கு எல்லா தீங்கை விட்டும் என்னை சரிபடுத்துவாயா? அந்த மரண நேரத்தில் எனக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், உலகத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் விஷயத்தில் என்னுடைய வாழ்க்கையை அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், உலகத்தினுடைய நன்மையை தான் நம்ம அதிகமாக கேட்கணுமே தவிர உலகத்திலேருந்து என்னை சீக்கிரம் கொண்டு போயிரியா அல்லாஹ் அப்படி கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நாம் என்ன நினைத்தாலும் என்ன புலம்பினாலும் என்ன ஏற்பாடு செய்தாலும் நிச்சயமாக எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய விதிகள் என்று ஒன்று இருக்கு, பற்றியில் அல்லாஹ் ஏற்படுத்துறது, அதை மாற்றக்கூடிய வல்லமை ஒன்றுக்கு இருக்கிறது என்றால் அது துவாவுக்கு மட்டும் இருக்கு. துவா, சதக்கா, இந்த ரெண்டுக்கும் நம்முடைய விதிகளை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. அந்த நிலையில் எந்த செலவினங்களும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே இந்த மாதிரியான துவாவை கேட்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய இஷ்டத்தில் நம்ம விட்டுறோம். எனவே இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய எந்த சிரமங்களாக இருந்தாலும் அதற்கான நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே இது மாதிரியான நேரங்களில் மனதை திடப்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய நல்ல பண்புகளை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய சிறந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.